மக்களே வணக்கம். என்பிசி என்று பாடி பில்டிங்க்கு பலமாக ரெடி ஆகுதுல இன்றைக்கி ஒரு நாள். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னையும் ஒரு ஆளாக நம்பி ப்ரோ நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற மாதிரி வந்து என்கிட்ட நின்னீங்க. ப்ரோ நான் எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. பட் அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கற்றுக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நாலேஜ் இருக்குது. அதை நம்பி ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டு கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெயிட் லாஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பயோ இல்லை மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். உங்கள் சொந்த கதை, சோக கதை, பிரேக்கப் கதை எல்லாத்தையும் போட்டு விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். சரி, இன்னைக்கு கதைக்கு வருவோம். பிளாக் காஃபிலாம் போட்டு ஜிம்முக்கு செதுறும் போது நம்ம எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அவன் ஒரு குட்டியை போட்டான். அந்த அழகை ரசிச்சுட்டு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்தால் நம்ம 2000 கேலரி ஒரு ஸ்பைடர்மேன் உட்டியை போட்டு நான் ஸ்பைடர்மேன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உட்டி அவங்களுக்கு ஏதோ சின்னதாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பைடர்மேன் சூட்டு பங்கமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். போனவொடனே மண்டக்குள்ளார குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டில் குதிக்கலான்னு பார்த்தா மைண்டு ஒர்க் அவுட் போடுன்னு சொல்ல, ஹார்ட்டு ஒர்க் அவுட் இப்போதைக்கு நீ போடாதுன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பேக் ஒர்க் அவுட் ரொம்ப கஷ்டப்பட்டே போட்டேன். ஏன்னா இன்னும் 13 நாட்கள் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லைட் வெயிட்டு தான் போட்டுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு போஸ்டிங்கை செக் பண்ணால் ஓகே ஓரளவுக்கு வந்திருக்கான். ஃபேட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்வளோ தான் உன்னை சாவடிக்கிறது. சரி, வாத்தியார் ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னேன். வாத்தியார் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து மீல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தட்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், காப்ஸே இருக்காது, சிக்கனு வெஜ்ஜிஸ் தான் இருக்கும். இது மாதிரி தான் 2 மீல் ஓட்டணும். ஒரே ஒரு மீல் மட்டும் தான் காப்ஸு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எதிரி போயிட்டேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் கிட்ட ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் தர போகிறோம். இது உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், இருந்தாலும் கேட்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்டா. பைஸ்.